வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து ஒரு பெரும் அணியை திரட்டிங்கன்னு வேற ஒரு பக்கம் போயிடுவேன். யார் அப்படி சொன்னாங்க சார்? திருமாவளவன் சொன்னதாக சொன்னாங்க. நம்ம தான் வேஸ்ட்டுன்னு பார்த்தா நமக்காக இருக்கிற கட்சிகளும் வேஸ்ட்டுடா, திருட்டு பயிலுவங்க எல்லாரும். இல்லை, கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டை துறைமுகனும் சீமானா கூட இதுக்கு காரணம் இல்லை. இதற்கு காரணமே திமுக தான். திருமாவளவன் 4 எம்எல்ஏ வச்சுருக்காரு, 2 எம்பி வச்சுருக்காரு, இவ்வளோ தாழ்ந்து போகிறாரு, இவ்வளோ அடங்கி போகிறாரு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் திருமாவளவன் நிலையில் இருந்து பார்க்குற போது தான் நமக்கு தெரியும் எஜமானர் எவ்வளவு வந்து உக்ரமானவர். நாங்களாம் பெரிய ஆண்ட பரம்பரை. அப்புறம் ஆம்சாங் கொலை வழக்கில் ரஞ்சித் பேரணியில் இவர் வந்து அதில் போய் கலந்துக்காரு, இதில் கலந்துக்க, அவங்களாம் காசு வாங்கின கூட்டணும் போதே திருமாவளவன் அவர்களின் சாயம். அதால் அது திமுக பக்கம் ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு இருக்கிறது என்பதின் வெளிப்பாடு தான் கே.என். நேரு அவர்கள். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை விசாரிக்கிறதுக்காக காவல் உதவி ஆணையாளரை நியமிச்சிருக்கு தமிழக அரசு. எப்படி பார்க்குறீங்க சார்? காவல் உதவி ஆணையர் ரொம்ப பெருசாக இருக்குல்ல பேர். ஏசி ரூரல் பக்கம் டிஎஸ்பி. இப்போ எல்லா டிவி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஒரு மியூசிக்கை போட்டு அந்த சீமானை விசாரிக்க அதிகாரி நியமனம். பொதுவாகவே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இல்லை பிசிஆர் ஆக்டை இதை வந்து விசாரிக்கிற அந்த தகுதி, விசாரிக்கிற பொறுப்பு டிஎஸ்பி கையில் தான் இருக்குது. அதாவது ரூரலில் டிஎஸ்பி, இந்த மாதிரி சிட்டி ஏரியாக்களில் ஏசி. அதாவது இன்ஸ்பெக்டரை தாண்டி நம்ம போய் ஒரு புகார் வந்து ஸ்டேஷனில் கொடுத்தா கூட டிஎஸ்பி கிட்ட போங்கன்னுவாங்க, இல்லை புகாரை வாங்கிட்டு நேரடியாக டிஎஸ்பிக்கு அனுப்புவாங்க. டிஎஸ்பி தான் அதோட என்கொயரிங் அத்தாரிட்டி. இது நீ உங்கள் மேலே அந்த வழக்கு போட்டாலும் சரி, நம்ம கேமராமேன் தம்பின்னா கம்யூனிட்டின்னு தெரில, அவர் மேலே அந்த வழக்கு போட்டாலும் சரி, யார் மேலே அந்த வழக்கை போட்டாலும் ஒரு டிஎஸ்பிக்கு குறைவோ இல்லாத அதிகாரி தான் அதை விசாரிக்க வேண்டும் என்பது தான் சட்டப்பிரிவு. என்னமோ சீமானுக்காக அப்படியே போட்டாங்க, அதை போட்டாங்க, இதை போட்டாங்கன்ற மாதிரி ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க. அதனால் இது நார்மலாக நடக்கிற விஷயந்தான். முதல்ல அந்த கம்ப்ளைண்ட் எப்போ ஏற்பட்ட கம்ப்ளைண்ட்டுங்கிறது தான் பார்க்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அஜேஷ்னு நினைக்கிறேன், அவர் அஜேஷ் அவர் வந்து ஒரு புகாரை தரார். அவர் யாருன்னு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறது, கார் ரேஸ் புகழ், தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக தெற்காசியாவா போடு, ஏன் தெற்காசியா உலகத்திலேன்னு சொல்லிடலாமே, அதில் நான் கொஞ்சம் தெற்காசியான்னு ஒரு பார்ட்டை பிரிக்கிறீங்க. அதில் வந்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்ல. அப்படியா, சரி. அப்போ நம்ம அதே சொன்னோம், தெற்காசியாவே முதலாக இந்த திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்ற மாதிரி தெற்காசியாவில் முதல் முறையாக இந்த ரோட்டில் ரேஸ் விட்டார். அவரோட அந்த ரசிகர் மன்ற பிரிவில் அவர் இருந்ததா ஒரு பொருளை ஒரு சொல்கிறாங்க. இல்லை, கார் ரேஸுக்குன்னு ஒரு ரசிகர் மன்றமா? அது இல்லை, நடத்தியவர், அந்த புகார் கொடுத்தவர், அந்த சீமான் மீது புகார் கொடுத்த நபர் இவர் சம்மந்தப்பட்ட அந்த இதில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. சரி, எதாக இருந்தாலும் அவர் புகார் கொடுத்துட்டாரு. அவர் எதில் இருந்தான்னா புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரின் மீது அந்த காவல் நிலையம் நடவடிக்கை இல்லைன்ன போது, இல்லைன்னா அது கொடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, உடனே டக்குன்னு நம்ம மாநில SC/ST ஆணையத்தில் கொடுத்துருக்காரு. நல்லா நோட் பண்ணோம், இந்த நம்பர் தான் நினைக்கிறேன். வேங்க வயலில் கூட இந்த மாதிரி டேங்கில் மலம் கலந்தாங்கன்றதுக்காக புகார் கொடுத்து அது நடவடிக்கை இல்லைன்றதுக்காக வந்து தேசிய ஆணையம், தமிழக SC/ST ஆணையம்லாம் புகார் கொடுத்ததா யாரோ சொல்கிறாங்க. பட் ஆனால் அதில் உண்மை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஆனால் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவ்வளவு அக்கறையில் சீமான் வந்து ஒரு ஒரு இந்த SC பிரிவில் இருக்கிற 15வது வரிசையில் இருக்கிற அந்த சண்டாளன் என்ற சாதி பெயரை பயன்படுத்தி ஒருத்தரை அசிங்கப்படுத்திட்டாருன்னு வந்து துடிக்கிற இதயம் அந்த கமிஷனில் போய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே சொல்லலாம் கூட அந்த SC/ST கமிஷன் இதில் ஒரு ஆள் இந்த பேரை சொன்னதுக்கே எப்படின்னா ஒரு 100 பேர் அந்த மழை தண்ணியை குடிச்சிட்டு கதறின்னு இருக்கான்ல இன்னி வரைக்கும். அதை கூட ஒரு பக்கம் விட்டுரும். சரி, குடிச்சிட்டு அவனும் மூத்திரம் பெஞ்சான், போச்சு, நாற்ற 4 நாளில் போச்சு, பல்லு விளக்கனா,
அப்படி இப்படி மறந்து போச்சு, ஊரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. சரி ஓகே, வந்து எங்கள் தலையெழுத்து தான்பா, இந்த ஆட்சிகளில் இப்படி தான்பா நடக்கும் அப்படின்னு கூட நாங்கள் பொறுத்துக்குன்னு போகிறோன்னு கூட அந்த ஊர் மக்கள் போகட்டும். தன்னுடைய இயலாமையை அவர்கள் தங்களை அடக்கி கொண்டு கூட போகட்டும். இயலாமையால் தான், நான் அது அப்படி தான் சொல்லுவேன். அந்த மக்களின் இயலாமை, இங்கே இருக்கிற கட்சிகளின், எங்களை போன்ற கட்சிகளின் இயலாமை, அதால் நம்ம தான் வேஸ்ட்டுன்னு பார்த்தா நமக்காக இருக்கிற கட்சிகளும் வேஸ்ட்டுடா, திருட்டு பயிலுவனுங்க எல்லாரும் அப்படின்னு கூட அந்த மக்கள் அமைதியாக போட்டோம். ஆனால் இந்த ஆணையம் அமைதியாக போயிருக்கலாமா? ஒரு ஆளுக்காக துடிக்கிற ஆணையம் ஒரு ஊரே தண்ணி குடிச்சதில் பீ தண்ணி ஒரு திரும்ப கிள்ளி போட்டேன்னு சொல்லு, இல்லை அந்த ஊரில் போய் ஏம்பா என்னதான்பா உங்களுக்கு பிரச்சனை, எப்படியா நடந்தது அப்படின்னாது இந்த ஆணையம் விசாரிச்சிருக்குமா இதுவரை? தேசிய ஆணையமாவது ஏதோ வந்துட்டு ஆய்வுன்னு ஏதோ சொன்னார் அந்த இந்திக்கார், அவர் போயிட்டார். ஆனால் இந்த ஆணையம் அதுக்கெல்லாம் செய்யலை. அப்பேற்பட்ட நிலையில் இந்த பட்டாபிராமில் புகார் கொடுத்த நபர் போய் அங்கே சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி சீமான்னு ஒருத்தன் இந்த மாதிரி பேசினுக்கிறார், இருந்தாலும் நாங்கள் புகார் கொடுத்தேன், இந்த கம்யூனிட்டி பேரை சொல்லி அசிங்கப்படுத்தினோடனே என் மனசு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஐயோ என்ன, நீ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரிவை சார்ந்த உனக்கு மன வருத்தம் ஆகிப்போச்சான். அந்த மன வருத்தத்துக்கு காரணம் யார்? சீமானுங்க. ஓ சீமானா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து உடனடியாக நீங்கள் வந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, வந்து நீங்கள் வந்து 2-3 நாளில் எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து கமிஷனில் கொடுக்கணும்னு. அதன் அடிப்படையில் இப்போ இது வந்து ஒரு எஸ்ஐ விசாரிக்க முடியாது, இன்ஸ்பெக்டர் விசாரிக்க முடியாது, ஒரு டிஎஸ்பி தான் விசாரிக்கணும், அதாவது ஏசி சென்னையில். அப்போ அந்த கன்சர்ன் லிமிட்டோட ஏசி இப்போ நம்ம டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தரை வந்து சிறப்பு அதிகாரியாக போட்டு ஒரு விசாரணை குழு போட்டு அதை வந்து விசாரிக்கணுன்னா கூட சரி, ஸ்பெஷல் அட்டென்ஷன் சொல்லலாம். அந்த காவல் நிலையத்தில் புகாராகப்பட்டிருக்கு, அந்த காவல் நிலைய சரகத்துக்கு உட்பட்ட ஏசி இதை விசாரிக்கிறார். இது சாதாரண விஷயம். இந்த விஷயத்தை அப்படி சீமானை பிடிக்கிறதுக்கு கட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெளியில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஒரு இல்லை இந்த அந்த என்கொயரியில் விசாரணை எப்படி நடத்தப்படும் சார்? இது தொடர்ந்து அவருக்கு ஏதாவது கைதோ இல்லை வேறு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை என்ன? ஏசி வாயால் கேட்பார், சீமான் வாயால் பை சொல்லுவார். ஏசி பொறுமையாக கேட்பார், சீமான் பொறுமையாக பேசுகிறாரா இல்லை தடாமுடான்னு பேசுகிறாரான்னு அதை பார்க்கணும். கைது செய்வது வந்து அவங்க நினச்சா கைது செய்யலாங்க. இப்போ நீங்கள் வந்து அதில் பிரேமா விசிக்குதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டுனா ரிமாண்டு தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இல்லை கை செய்ய ஏதாவது முகாந்திரம் இருக்குல்ல, சண்டலைன்னு சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, ஏன்னா அந்த வீடியோவில் அதை சொல்லியிருக்காரு அவர். ஸோ இதை வச்சு அவர் கை செய்ய உறுதிப்படுத்த என்ன இல்லை, கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து நம்ம தமிழ்நாடு SC/ST ஆணையம் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் தவறு. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது உங்களுக்கு தவறு இல்லை. ஏன்னா அந்த தவறை கருணாநிதி அவர்கள் செய்திருக்கிறார், கம்யூனிஸ்டர் செஞ்சுருக்காங்க, பல தலைவர்கள் செஞ்சுருக்காங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வார்த்தையை கொண்டாந்து இப்போ கருணாநிதி அவர்களோட மேட்ச் பண்ணிட்டான். இந்த தன்மை கொண்ட பொருளுக்கு இந்த பெயர் வைக்கலாம், இது சரியாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டை துறைமுகனோ சீமானா கூட இதுக்கு காரணம் இல்லை. இதற்கு காரணமே திமுக தான், இந்த அரசு தான், இந்த நிர்வாகம் தான். ஏதோ சாட்டை துறைமுகம் ஒரு அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு 5000 பேர் இருந்திருப்பானா, என்னத்துக்கோ அவர் பேசினார், பாடினார், எல்லாம் சிரித்தாங்க, கைத்தட்டினாங்க, அதோடு அது முடிஞ்சிருக்கும். அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏசி கிட்ட போய் புகார் கொடுத்த மாதிரியும் அதை அவர் கைது பண்ணி போய் அது ரிமாண்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாகுது. அப்போது இந்த சொல் தவறில்லை, இந்த சொல்லால் நாம் தண்டிக்கப்படவில்லைன்னு அது வந்து இங்கே பரவலாக பேசப்படுது. உடனே சீமானா என் தம்பியை கைது பண்ணி என்னையை கைது பண்ணி பாரு, நான் பாடுறேன், நான் சொல்கிறேன்னாரு. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த வார்த்தையை சீமான் தவிர்த்துருக்கணும். ஏன்னா சட்டம் அதானே சொல்லுது. எல்லாருமே நம்மலாம் வந்து லா ஒபேயிங் சிட்டிசன் தானே, இந்திய சட்டத்திற்கு கட்டுப்பட்டவன் தான் இந்திய. கட்டுப்பட்டு ஆகணும் நீ, நான்லாம் கட்டுப்பட மாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ கட்டுப்பட்டவர்கள். அப்போது இவங்க போடுகிற போது அதை சீமான் தவிர்த்துருக்கலாம். சீமான் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஏம்பா நானாப்பா இதை கண்டுபிடிச்சேன், ஏற்கனவே இருக்கிற பாட்டை நான் பாடினேன் அப்படின்னு சீமான் அவர் நினச்சி அவர் பாணி இயல்பாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பார். இது ஒன்றும் பெரிய குற்றமும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த புகார் கொடுத்தவர் சண்டாளன் சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை, அது எனக்கு தெரியும், அந்த பிரிவு கிடையாது. அவர் கருணாநிதி சண்டாளர் பிரிவில் வரமாட்டார், அவர் வேறு. அதால் இது எந்த வகையிலும் இது வந்து இந்த கேஸ் வந்து நிற்காது. இருந்தாலும் எஃப்ஐஆரை போடலாம்ல. இப்போ நீங்கள் ஒரு ஆணை பார்த்து பெண்ணுன்னு கூட போட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிடலாம். அப்புறம் அவுத்து பார்த்து அப்புறம் தெரிஞ்ச பிறகு தானே தெரியும், எக்ஸாமின் பண்ண பிறகு தானே தெரியும், விசாரணை பண்ண பிறகு தானே அவர் ஆணா பெண்ணானா அப்புறம் தானே இறுதி முடிவாகும்.
அதால் இவர்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, சீமானை வந்து நசுக்க பார்க்கிறார்கள், அதுக்காக இவங்க செய்கிறாங்க. எனக்கு இதில் என்ன வருத்தம்னா, நீ சீமான் மேலே போடு, சாட்டை மேலே போடு, அதை வந்து அவங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போகிறாங்க. பொதுவாக நம்ம தமிழகத்தில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்னால அது பணம் பறிக்கிற சட்டம், அது மிஸ்யூஸ் பண்ணுற சட்டம், ஆனா ஊனா இவனுவா பிசிஆர் ஈசிஆர் பிசிஆரில் கொடுத்துருவாங்க கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு மிரட்டி பணம் பறிக்கிறானுங்க, இந்த சட்டத்தை எடுக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு திரிகிறது. ஆனால் சார், சக மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தை தான் பீ எடுத்து வாயில் விட்டுறோம், மாற்றி மாற்றி பீ எடுத்து வச்சுங்கடான்றான், வாயில் சிறுநீர் கழிக்கிறான், மக்கள் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலக்கிறான், வந்து லவ் பண்ணால் கொலை பண்ணுறான், வந்து ஒரு நல்ல வெள்ளை சட்டை போட்டுன்னு போனால் கூட திமிரு பற்றி அவனுக்கு சட்டை பற்றியான்றான். அப்போது இதை அவனால் ஏற்றுக்க முடியல. ஒரு தெருக்களில் நாய் போகுது, மாடு போகுது, பன்னி போகுது, மனுஷன் போனால் அந்த கம்யூனிட்டியை நான் எதிர்க்குன்னு சொல்லல, ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் ஒரு 4 நாதாரின பயலுவா இந்த சமூகம் ஒற்றுமையக்கூடாது, நாங்களாம் பெரிய ஆண்ட பரம்பரை, அப்புறம் பையத்துக்கு ரேஷன் அடிக்க போவான் இலவச அரிசி வாங்குறதுக்கு, கேட்டால் நம்மளாம் ஆண்ட பரம்பரை, ஒரு மாதம் வந்து ரேஷனில் சக்கரை கொடுக்கலாம், என்ன சக்கரை கொடுக்கல அப்படின்னு போய் அங்கே போய் முட்டி மோதி நின்றுப்பான். அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் வந்து அந்த மாதிரியான இடங்களில் இந்த சட்டம் சரியாக பயன்படவே மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வேங்க வேலை சொல்லுங்களேன், 2 வருஷம் ஆக போகுது, இந்த டிசம்பர் வந்தால் 2 ஆண்டு பேசும் 100 ஆண்டு சாதனை கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுங்க. 2 வருஷம் ஆக போகுது, ஒரு திரும்பக்குள்ளே இந்த சட்டம் போட்டு அந்த மக்களுக்கு பயன் வரலையே. அப்படி இருக்கிற போது இந்த சட்டத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு காசு பறிக்கிறாங்க, இந்த சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பொருள். நாங்கள் இந்த 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 சட்டம் யூஸே ஆகலைன்றோம், இவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகுதுன்றாங்க. இப்பேற்பட்ட நிலையில் இந்த பொதுமக்கள் சிலர் மத்தியில் இந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை உறுதி செய்கிற வகையில், இல்லை அந்த எண்ணத்திற்கு வலு சேர்க்கிற வகையில் அரசே இந்த வேலையை செய்யலாமா? நான் என்ன சொல்கிறேன், சீமான் மீது வழக்கு போடணும்னு நினைக்கிறீங்களா? என்னத்தையாவது போடுங்களேன் வழக்க, அதான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு பீஸ் ஒன்று இருக்குதுல்ல கையில், அந்த பீஸை வச்சு கூட ஒரு எஃப்ஐஆரை போடுங்க. உங்களுக்கு தேவை சீமானை உள்ளே வைக்கணும் தானே, அந்த பீஸை கொண்டாங்க, ஒரு புகாரை வாங்குங்க, போடுங்க எஃப்ஐஆரை, அப்படிலாம் பண்ணலாம் இல்லை நீங்கள். ஆனால் நீங்கள் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணுன்ற மாதிரி சீமான் மீதும் வழக்கு போடணும். இந்த வழக்கு தவறாக பயன்படுத்தப்படுதுன்ற மக்கள்கிட்டையும் ஆமாம்மா இது தவறாக தான் பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போராடுங்க, நம்ம எப்படியாவது சட்டத்தை எடுக்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு செயல் திட்டம் இதில் இருக்குமோ அப்படின்னு என்ன தோணுது, என்ன பொருள்களுக்கு. அதால் இல்லை தப்பாக அப்படி பயன்படுத்தாமல் திருமாவளவன் அவர்கள் இறங்கி குரல் கொடுத்துருப்பார்ல. பயன்படுத்துறது எங்கள் எஜமான் இல்லைங்க, எப்படி நான் எஜமான எடுத்து குரல் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? எஜமான் தானேங்க பயன்படுத்துகிறாரு. ஏய் முனியா, ஐயா குமாரசாமி, எதுக்கிட்ட சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு குரல் கொடுப்பவர் திருமாவளவர் தான். இல்லை நினைக்கிறதுக்கு என்ன கீழ்ச்சி நீங்கள் வந்து பண்ணலாமே சார். இதில் ஆதரவாக பேசுனா காரி துப்புவானுங்க மூஞ்சில். யோ என்னமோ அந்த ஆள் எங்கேயா சொன்னான் சீமான், ஏதோ ஒரு பாட்டு இருந்து அந்த பாட்டை அந்த ஆள் படித்தார் அப்படின்னு முகத்தில் எங்கள் சமூக மக்களை காரி உமிழ்வார்கள். அதால் அவர் ஆதரவாக கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறார். தெரிவித்தார்னா ஏற்கனவே நீங்கள் இந்த நம்ம ஆம்சாங் கொலை வழக்கில் ரஞ்சித் பேரணியில் இவர் வந்து அதில் போய் கலந்துக்காது, இதில் கலந்துங்க, அவங்களாம் காசு வாங்கின கூட்டணும் போதே திருமாவளவன் அவர்களின் சாயம் முக்கால்வாசி எழுத்துச்சு. பல அரசு ஊழியர்கள் ஆதரவாளர்களோ என்ன அது தப்போ சரியோ, ரஞ்சித்து என்னவோ அந்த ஆள் ஒரு பேரணி ஓட்டுறான், அது நம்ம ஆம்சாங் படுகொலை கண்டிச்சு தானே, அதை போய் கொச்சைப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி இவர் பேசுகிறாரு. இப்போ வர வர இவர் இந்த சமூகத்துக்கு எதிராகவே ரொம்ப பேசுகிறாருப்பா, அதெல்லாம் சரியில்லைப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு பரவலாக வரப்பட்டது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பறையணி அவனாவது சேரிகளை வந்தான்னா செருப்பால் எடுத்து விரட்டுங்களா அந்த நாய்களை என்னார்ல. என்ன தான் வந்து மூர்த்திக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு அரசியல் ரீதியான அந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் 2 பேருமே ஒரே சாய் தானியா. இப்போ இதே ராமதாஸ் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து வேல்முருகன் எங்கேயாவது ஊருக்குள்ளே வந்தான்னா வன்னியங்கன்னு சொல்லிக்கின்னு அவனை செருப்பால் அடிக்கணும் அந்த நாயை அப்படின்னு மருத்துவர் சொல்வாரா, இல்லை இவ்வளோ கடுமையான சொற்களை வந்து சகோதரர் வேல்முருகன் வந்து எதிர்த்தரப்பினர் பார்த்தோ, இல்லை மருத்துவர் ஐயாவை பார்த்தோ, இல்லை அவங்க மகன் அன்புமணியை பார்த்தோ பேசுவாரா? அவங்களும் அரசியல் முரண்பாடு இருந்தாலும் அவங்க அந்த சமூகம்ன்றதில் இருப்பாங்க. அப்படி பேசினா அந்த சமூகம் விடாது, யார் பேசினாலும்.
அது மருத்துவர் ஐயா பேசினாலும் சரி, வேல்முருகன் பேசினாலும் சரி, யோ என்ன பேசுகிறீங்க, என்ன இது ஒரு சாதிக்குள்ளே இந்த மாதிரி பேசிக்கிறீங்க அப்படின்னு அந்த சமூகம் விடாது. ஆனால் எங்கள் சமூகம் அங்கே விட்டதில்லை. தட்டினாலாம் கையை, அடித்தாலாம் விசில, மூர்த்தி வந்தால் செருப்பால் அடி அப்படின்னு அடிக்கிறானா விசில. அப்போ அதிலேருந்தே வந்து ஒரு பெரிய இவருக்கு ஒரு பின்னடைவு தான். இந்த வார்த்தையை இவர் பயன்படுத்திடக்கூடாதுன்னு அதுலேருந்து தொடர்ந்து 2-3 விஷயங்கள். அதற்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஏன் அந்த டேங்கில் மலத்தை கண்டுபிடிச்சா என்ன உடனே கண்டுபிடிச்சு என்னாகுதா, வந்து ராமஜெயம் படுகொலை கூட 12 வருஷம் 13 வருஷம் ஆச்சு அப்படின்னாரு. உடனே நீனா திமுக காரனா என்ன இப்படி கேட்கலாம் போகலாம் வரலாம் அப்படின்னு திமுக மாதிரி பதில் சொல்கிறீங்க, இந்த பதிலில் திமுக காரன் தாங்க சொல்லுவான் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சர்ச்சையாகி திருமாவளவன் வந்து இந்த பதிலை சொல்லிடக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சு. திருமாவளவன் இடஒதுக்கீடு வேணும்னு எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு இன்றைக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட போது திருமாவளவன் திரும்ப அப்பீல் பண்ணியிருக்கணும். நாங்கள் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று திமுக அரசு நீதிமன்றத்தில் வந்து அஃபிடேவிட் போட்டு அரசு வழக்கறிஞர் வாதாடினார்ல, அந்த வழக்கு போச்சுல்ல. ஒன்று திருமாவளவன் வந்து அதற்கு வந்து சிஎம் கிட்ட சொல்லி அதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், இல்லை திருமாவளவன் அப்பீல் போயிருக்கணும் அப்படின்ட்டார் பாரு நம்மால். எடப்பாடி ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு இப்போ வந்து அதுக்கு சாதகமாகவே திருமாவளவன் இருக்கிறான்ற மாதிரி பல விஷயங்களில் வந்து நம்ம 1000 தான் விமர்சனம். இப்போ வெளியிலேருந்து நம்ம வந்து திருமாவளவன் 4 எம்எல்ஏ வச்சுருக்காரு, 2 எம்பி வச்சுருக்காரு, இவ்வளோ தாழ்ந்து போகிறாரு, இவ்வளோ அடங்கி போகிறாரு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் திருமாவளவன் நிலையில் இருந்து பார்க்குற போது தான் நமக்கு தெரியும் எஜமானர் எவ்வளவு வந்து உக்ரமானவர் அப்படின்னு. இப்போ அவருக்கே சிலப்போ தோணலைங்க. 1000 தான் இருந்தால் கூட நம்ம இந்த கம்யூனிட்டி, குறிப்பாக அந்த பறையர் கம்யூனிட்டி, இந்த பறையெல்லாம் சேர்ந்து நம்ம திப்புன்னு நம்ம பின்னாடி ஓட வந்தோன்னா நமக்கு இன்றைக்கி எம்எல்ஏ வந்திருக்காங்க, எம்பி வந்திருக்காங்க, நாம் வந்து இவ்வளோ சொகுசாக இருக்கிறோம், இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ கோடி இருக்குது, இவ்வளோ கோடின்னா பெருமையாக பல பேர் பேசுகிறானுவ. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகம் தான். என்ன பண்ணுறது, இந்த சமூகத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் கையறு நிலையில் இருக்கிறோமேனு அவர் கூட சிலப்போ யோசிச்சிருக்கலாம். நம்ம வந்து அப்படிலாம் அவர் யோசிச்சிருக்க மாட்டார்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த சூழ்நிலை கூட அப்படி இருக்கும். ஆனால் இதையும் மீறி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கோம்ல. அவரோட நிலையில் திமுக கிட்ட அவர் கட்டி போடப்பட்டிருக்கார் அப்படிங்கிற போது அவரோட ஸ்டாண்ட் அவருக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் ஏன் பார்வையில் எங்கள் அண்ணன் எனக்காக சட்டமன்றம் போயிருக்காரு, அவருக்காக இங்கே பல பேர் இறந்துருக்கோம், பல பேர் செத்துருக்கான், பல பேர் சாகடிக்கப்பட்டிருக்கான், இது இந்த ஒட்டுமொத்த பலன்தான் திருமாவளவன் அவர்கள் இன்றைய வளர்ச்சிங்கிற போது அவர் எங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும், நாங்கள் என்ன பண்ணுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அப்படிங்கிற போது அவர் வந்து இதில் வந்து எல்லாத்துலேயும் சீமானுக்கு எதிராக பேசுகிறவர். ஆமாம் சண்டாளன்ற வார்த்தையை கருணாநிதி அவர்கள் மீது இவர் சீமான் பேசியது தவறுன்னு சொன்னார்னா, அட சண்டாளப்பாவிகளா என்ன இப்படி மாறிட்டீங்களே அப்படின்னு எங்கள் சமூகமே சொல்லிடுன்ற அச்சத்தில் அவர் அப்படியே அடக்கி வாசிக்கிறார். 2026 தேர்தல் கூட்டணி வந்து திமுகவுக்கு சாதாரணமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கே நேரு சொல்லியிருக்காரு. ஏன்னா என்ன நல்லது பண்ணாலும் பாமக ராமதாஸ் வந்து நம்மளை ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிஜேபி எப்பவுமே நம்மளுக்கு ஒரு எதிரிய தன்மையாகவே இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து தொடர்ந்து நம்மளை விமர்சிக்கிட்டே வராரு. ஸோ நம்மளுக்கு வந்து கூட்டணி என்பது ஒரு பெரிய சுலபமானதாக விஷயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே அப்படி தானே சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, போதுமான பலம் எங்களுக்கு இருக்கிறது, போதுமான படைத்தளபதிகள் அடிமைகள் எங்ககிட்ட இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் வெல் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பேச்சு இன்றைக்கி வருதுன்னா, ஒரு படத்தில் இருக்க கூட்டம்லாம் கொஞ்சம் வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அதுக்கு அடிப்படை நமக்கு கிடைத்த அடிமைகள் திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் கொஞ்சம் நீளம் அப்படின்னு அடிமை பெண் நினைக்கிறேன்ல, அந்த படத்தில் வந்து வசனம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி அடிமைகள் விசுவாசிகள் தான், நல்ல விசுவாசிகள் தான், நல்ல உழைப்பாளிகள் தான், ஆனால் வாய் தான் சப்போது கொஞ்சம் நீண்டு இருக்குது. ஏன் நாங்கள் முதல்வர் ஆகக்கூடாதா, ஏன் வந்து இந்த வேலை எடுத்து இவங்க நடத்துகிறாங்க, வந்து கல்வித்துறை காவிமயமாகிறது, அப்புறம் வந்து இந்த மாநாடு தேவையா, இது எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து திமுகவை இன்றைக்கி விமர்சிக்கிற நிலையில் அப்பப்போ இந்த கட்சிகள் 1-2 பேசுகிறாங்கல்ல, அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன திடீர்னு இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் டகாலும் எதிர்கம்பெனியில் போய் சேர்ந்துட்டான்னா கம்பெனி காலி ஆகிடுமே அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. அதே போல் வரும் சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து ஒரு பெரும் அணியை திரட்டிங்கன்னு வேற ஒரு பக்கம் போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்ததாகலாம் இன்றைக்கு வந்து அரசல் பரசலாக. யார் அப்படி சொன்னா சார்? திருமாவளவன் சொன்னதாக சொன்னாங்க. அவர் பெரும் அணியை திரட்ட முடியுமா? பெரிய அணினா யாருங்க?
இந்த 1-2 சீட்டுக்கு நிற்கிறானுங்கள, அதான் யார்? இந்த கம்யூனிஸ்டுக்காரனும் அவங்க அந்த மாதிரி 1-2 அக்கடாத்த கூட பழைய மக்கள் நல்ல கூட்டணி ஃபார்ம் ஆக வாய்ப்பு. என்ன மண்ணா போகிறதுக்கா? ஏற்கனவே அது மக்கள் நல கூட்டணிங்கிறதே அது எழுதப்பட்ட ஸ்கிரிப்டு தான். ஏன்னா திருமாவளவன் சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து மக்கள் நல கூட்டணி உருவாக்க போகிறேன்னு கலைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் போய் அதை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார் தெரியுமா. அதால் சார் இவர்களுக்கு வந்துங்க எப்படியாவது பதவியில் வந்து இருக்கணுங்க. அது மக்களுக்கு சேருமா, என் மக்களுக்கு சேருமா, இல்லை எனக்கு வேண்டியான மக்களுக்கு சேருமாங்கிறது பிரச்சனை இல்லை. எப்படியாவது அந்த பதவியில் இருக்கணும். சார் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு தெருவில் போங்களேன், ஒரு 10 பேர் நமக்கு வணக்கம் பண்ணுறான்னு வச்சிங்களேன், ஒரு 4 நாள் கழிச்சு போகும்போது ஒரு 7 பேர் வணக்கம் பண்ணால் மிச்சம் 3 பேர் அப்படி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் எங்கேயோ பேசிக்கின்னு பார்க்காம கூட வந்துருப்பான். என்ன நேற்று இந்த புயல்லாம் வணக்கம் பண்ணால் இன்றைக்கி வணக்கம் பண்ணாமங்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு சாதாரணமாக மனுஷனுக்கு வருங்க. அப்போ ஒரு எம்பி, போலீஸ் பாதுகாப்பு, அது இது எங்கே போனாலும் ஒரு முதல் மரியாதை அது இதுன்னு இருக்கிற போது அது ஒரு சொகுசு தானே. செய்யணும் செய்யலையா, போய் பார்லிமெண்ட்டுக்கு ஃப்ளைட்டில் போகிறோம்ல, யார்ப்பா அவர்? எம்பிப்பா அவர். என்ன ஒரு எம்பி? அந்த ஒரு எம்பி, இந்த ஒரு எம்பிங்கிறது அது ஒரு பேர் தானுங்க. இப்போ எல்லா எம்பியுமா வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே வந்து அந்த தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு அப்படியே விசுவாசமாக இருந்துடுறான். ஓட்டு கேட்டதோடு சரி, அதோட அடுத்த எலெக்ஷனுக்கு வர எம்பிலாம் தமிழ்நாட்டில் இருக்க தானே செய்கிறாங்க. அது நீங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட பார்த்தீங்கல்ல, அப்போ எங்கே போனேன் இப்போ எங்கே போகணும்னு ஜனங்க கேட்டது பார்த்தோம் இல்லையா. அதால் பதவி என்பது முக்கியம். அப்போது எந்த பக்கம் போனால் பதவியை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்ற போது கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் இவங்க ஒன்று சொல்கிறாங்கல்ல, கொள்கை வேறு கூட்டணி வேறு. கூட்டணிங்கிறது தேர்தலில் நின்று வெற்றி பெறுவதற்கு. ஏன்டா அப்படி வெற்றி பெற்றுட்டு வெளியெல்லாம் வந்து நிற்கணும். உன் கொள்கை வேறு, என் கொள்கை வேறப்பா, என் கொள்கை இதான கொள்கை, நம்ம 2 பேரும் தேர்தலுக்கு தான் கூட்டு நின்னோம், இப்போ நீ இப்படி செய்கிறது வந்து அநியாயம் அப்படிலாம் சொல்லணும்ல. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இது வெளியில் இப்படி சொல்கிறது. அதால் இந்த கூட்டணி கட்சிகளை வேறு யாராவது ஏதாவது அதிக பிட் பண்ணி வாங்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு அச்சம் இன்றைக்கு திமுகவில் எழுந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏன்னா இந்த 3 ஆண்டுகள் கழித்த பிறகு தான் இப்போ தானே பேச ஆரம்பிக்கிறான். இது வந்து தன்னுடைய விலையை கொஞ்சம் உயர்த்துவதற்கு ஒரு டாக்டிக்ஸாக கூட பார்க்கலாம். என்ன சொல்கிற, என்ன கொஞ்சம் ஏற்றி தரியா, இல்லை கூட்டி தரியா, இல்லை நாங்கள் வேற எங்கன்னா போட்டுமா அப்படின்னு இருக்கிற இடத்துல மிரட்டுவதற்கு கூட இது ஒரு உத்தியாக தான் நான் பார்க்குறேன். உத்தியாக கூட இருக்கலாம்னு நான் பார்க்குறேன். அதால் அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது. ஏன்னா கருணாநிதியின் ஆளுமைங்கிறது அது ஒரு தனிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் ஆளுமைங்கிறது அதை விட கொஞ்சம் கம்மி. உதயநிதிங்கிறது சுத்தம். அப்படிங்கிற போது ஒரே காலகட்டம் போல் கருணாநிதி அவர்கள் இருந்தது போலவே அரசியல் காய்கள் இங்கே நகர்த்தப்படும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைல்ல. அதால் அது திமுக பக்கம் ஒரு வீக்னஸ் ஏற்பட்டு இருக்கிறது என்பதின் வெளிப்பாடு தான் கே.என். நேரு அவர்களின் பேச்சு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார்.